ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ட்ரி பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரி பாயிண்ட் ஏன் நான் வந்து எப்போதுமே கன்சிடர் பண்ணி அதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா, என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு போணுச்சு அப்படின்னாக்கா நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ட்ரி பாயிண்ட் எடுத்ததுலேருந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் போணுச்சுன்னா, என்ட்ரி பாயிண்ட் வந்த இடத்துக்கே நம்ம என்ட்ரி பாயிண்ட் போட்ட இடத்துக்கே வந்துச்சுனாக்கா க்ளோஸ் பண்ணணுங்கிற மைண்ட் செட் தான் இருக்குமே தவிர, டார்கெட் எவ்வளோ தூரம் போகிறதுக்கு உண்டான ஒரு ப்ராபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம அதை கன்சிடரே பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ட்ரி பாயிண்ட்டை பற்றி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த கேண்டில் தான். ஓகேங்களா? ஸோ 9-15 கேண்டில் இந்த கேண்டில் மார்க்கெட் வந்து நெகட்டிவ் டெல்டா போட்டு தான் கீழே வந்துச்சு. பட் கீழே வந்துச்சுனாலும் மேலே போகும் அப்படிங்கிறது விஷயத்தையே வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். காலையில் ஃபஸ்ட்டு 9-11க்கு ஓப்பன் ஆன உடனே இந்த மெசேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் சொல்கிறேன். ஓப்பன் ஆன உடனே டவுன் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். கீழே வந்துட்டு அப்புறம் தான் மேலே போகுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கணும். ஸோ இப்படி தான் வந்து அடுத்த ஒரு 15 மினிட்ஸ்க்கு மட்டும் என்ட்ரி எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஃபார் டவுன் சைடு இஃப் டுமாரோ சஸ்டெயின் ஒரு 3 பீரியட் அப்படிங்கிறது இன்றைக்கி க்ளோஸ் ஆன லெவலுக்கிட்டே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னாக்கா டவுன் சைடு மூவ் ஆகிடும். இல்லை நேற்று வந்து மார்க்கெட் மேலே ஒரு ஃபேர் ப்ரைஸ் இருந்துச்சு, அந்த ஃபேர் ப்ரைஸ்க்கு மேலே வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போயிடும். ஓகே, இன்றைக்கி என்ட்ரி அப்படிங்கிறது எந்த இடத்துல எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் இந்த கேண்டில் பாடியில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் டெல்டான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் 31,000 லாட்டு தான். இந்த 31,000 லாட் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண விட, ஏன்னா அது வந்து விக்கில் இருக்குது. ஸோ இந்த 31,000 லாட்டுக்கு நான் ஒரு லாவெண்டர் கலரில் ஒரு லைன் ஒன்று போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகும்போது, ஓகேங்களா, ஸோ இந்த 31,000 லாட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போகணும். இப்போ இந்த தேர்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகாமல் மேலே போணுச்சு. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு மேலே போணுச்சு. ஸோ மார்க்கெட்டு இதை க்ரியேட் ஆகிட்டு மேலே போணுச்சுனாலும் ஒன் செகண்ட் அந்த 31,000 லாட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த லாட்டுக்கு மார்க்கெட் வந்தால் தான் நமக்கு என்ட்ரி. ஸோ இதில் இந்த 31,000 லாட் அப்படிங்கிறது இந்த லெஃப்ட் சைடில் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துக்கு வந்தால் தான் என்ட்ரி. அந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்தோடனே மார்க்கெட்டு அதுலேருந்து 1:3 ரேஷியோவில் மார்க்கெட்டு மேலே போகிறதுக்கு தான் பார்க்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ அந்த ஆர்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான் ரொம்ப அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ என்ட்ரி எடுத்ததுலேருந்து மார்க்கெட்டு மேக்ஸிமம் நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த ஆர்டர் ஃப்ளோ கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி உங்களுக்கு கிளாஸஸாக வேணும் இல்லை மென்டர்ஷிப்பாக வேணும் அப்படின்னாக்கா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.